இந்த மாநிலத்திலையுமே பொதுத்துறை நிறுவனத்தில் கவர்மெண்ட் செலவு கொடுத்தா அந்த மாநில விளக்காது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது போக்குவரத்து துறைக்கு செலவு கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க போக்குவரத்து அதாவது எந்த பொம்பளை வந்தாலும் எனக்கு இலவச புதுசு வந்து வந்து கேட்டாரா? யாருக்கு இப்போ வண்டி இல்லாமல் இருக்க? அதாவது ஆம்பளை ஆள் 99.99% குடிக்கிறா, பொம்பளை ஆள் 50% குடிக்கிறாங்க. 100க்கு 100 உண்மை நான் சொல்கிறது. எந்த செலவுமே வேணாம். அதாவது பள்ளிக்கூடத்துலேருந்து 5 நிமிஷத்தில் நடந்து போகிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஒயின் ஷாப்பை வச்சுருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக அது தப்பு. நான் யதார்த்தமாக ரோட்டில் பீடி குடிச்சிட்டு போகிறேன். நிறைய ஸ்கூல் பக்கத்தில் பீடி குடிச்சு. ஆனால் அந்த கேவி சாலை பள்ளிக்கூடத்தில் இருந்து 5 நிமிஷம் நடந்து போனால் ஒயின் ஷாப் வந்துடுறேன். அதே அந்த ஸ்கூலில் சொல்கிறாங்களா, எப்பா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குப்பா. இப்போ சாதாரணமாகவே +2 படிக்கிற பையன் 80% குடிக்கிறேன், 20% தான் குடிக்காமல் இருக்கேன். 80% முன்னாடி தனியாக நடத்தும் போது வயசு கம்மியான பசங்க போய் குடிக்க போனால் கொடுக்க மாட்டேன். இன்னும் யாருக்கா வாங்கி வந்திருக்க போட உங்கள் அப்பா வர சொல்கிறா அப்படின்னா. இப்போ கவர்மெண்ட் நடத்துறதுனால வயசு எல்லாத்துக்கும் சைட்டு கொடுக்குறா. ரெண்டாவது 12 மணிக்கு மேலே போய் எங்கேயாவது போய் நீங்கள் பசிக்குன்னா சாப்பிட முடியாது. ஆனால் 24 ஹவர்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக தங்குதடை இல்லாமல் கிடைக்குதுன்னா ஒயின் சாப்பிடு. நீங்கள் 1 மணி 12 மணிக்கு போய் எங்கேயாவது 2 போட்டா சாப்பிடுங்க, கிடைக்குதானு கடை பூட்டியாச்சு போயாரு. அதே 12 மணிக்கு போய் ஒயின் சாப்பிடு போனீங்கன்னா 200 ரூபா கொடுத்தா உடனே தகவல் கொடுத்துருக்கேன். சரிங்க.